மாற்றுவார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவனை நேசிக்கிற எனக்கு ஏன் எல்லாமே தீமையா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிப்ப பாருங்களேன். ஆண்டவரை நேசிச்சவர் தான், ஆனா அவர் லைஃப்ல நடந்தது எல்லாமே தீமை தான். ஆனா அதற்காக ஆண்டவரை நேசிக்கிறதா அவர் விட்டுறல, தொடர்ந்து ஆண்டவரை நேசிச்சாரு. தீமை எல்லாமே நன்மையாக கர்த்தர் மாற பண்ணினார். நாமளும் யோசிப்பு போல ஆண்டவரை தொடர்ந்து நேசிப்போம். தீமை ஆனாலும் கண்டிப்பா அது நன்மையாய் மாற பண்ணுவார். God bless you.